ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாம்பார் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா, நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், கடுகு, பெருங்காயம், ஜீரகம், வெந்தயம் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஒரு புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். சாம்பார் பொடி, உப்பு எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும் சாம்பார் பொடி உப்போட. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேர் உடனே சீக்கிரமே பண்ணிடுவாங்க. இல்லை, அது புளித்தண்ணியோட வாசனை போகணும். அதனால் போட்டிருக்கேன். இதில் எல்லாமே போட்டிருக்கேன். இதை இப்போ கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு நான் என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணேன், ஆல்ரெடி பீன்ஸ், துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு குக்கரில் வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, பீன்ஸை ஒரு பீன்ஸை 2 கையாலே கட் பண்ணிவிட்டேன். அதையும் துவரம்பருப்பையும் போட்டு ஒரு 3 விசில் எடுத்துட்டேன் இந்த குக்கரில். இந்த குக்கர் நான் புதுசாக வாங்கினேன். இந்த குக்கரில் போட்டு நான் வேக வச்சுருந்தேன். இதைத்தான் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, ஏன்னா சாம்பாரில் ஆல்ரெடி உப்பு போட்டு இந்த குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதைத்தான் நான் அந்த குழம்பு, அந்த புளித்தண்ணி கொதிக்கும் இல்லையா, அதில் போட்டு சேர்க்கலாம். இந்த கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், இதில் போட்டு சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அதை வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குதா. கொதிக்கும்போது என்ன ஒரு அரோமா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தான் இதில் புளியை ஊற வச்சு அதில் கரைச்சி தண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ இந்த வேக வச்சதை இதில் நான் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி கொதிக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ இதில் நான் இதை சேர்க்க போகிறேன். இப்போ அதை சேர்த்துட்டேன், அந்த பீன்ஸையும் துவரம்பருப்பையும் சேர்த்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.